கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். அழகிய தோற்றம், அறிவான பேச்சு, அன்பான பணிவு, துணிவு, அரவணைச்சு வாழக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு பெண் ராசி தான் நீங்கள். ஒரு 10th 12th காலேஜ் படிக்கும்போது காதல்னு ஒன்று பண்ணுவீங்க. ஒரு சில ஜாதகர்கள் அந்த காதல் ஃப்ளாப் ஆகிடும், பெரிய ஏமாற்றம் ஆகிடும். கல்யாணம் வரைக்கும் வந்த உடனே ஏமாற்றம் ஆகிடும். ஏன்? உங்களுக்கு தீராத நாக தோஷம் இருக்கும். ஒரு 27 வயசு 30 வயசு வரைக்கும் அந்த தீராத நாக தோஷத்தினால ஒரு ஆணுடைய சேர்க்க கூட நீங்க சேர முடியாது. கல்யாணத்துக்கு முன்னையே ஃப்ளாப் ஆயிடும். கல்யாணம் ஆனா கூட டிவைஸ் ஆயிடும், இல்லைன்னா கணவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும். அந்த குரு மகாதிசை வரும்போது நகைகள் மாயமா மறையும், மண்ணும் விரயமாகும், பொண்ணும் விரயமாகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சு இருந்து டிவைஸ் ஆகக்கூடிய ஒரு தருணங்களும், அதோட கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க வாழ்க்கைய இல்லறத்துக்காக வாழ மாட்டீங்க, தான் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு போகக்கூடிய தருணம். அதே போல கன்னிராசிக்காரர்களுடைய மருமகளுக்கும் உங்களுக்கும் ஆவாது. பரம எதிரியாக இருப்பாங்க உங்க மருமகள். உங்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு பல மந்திர தந்திர எந்திர சூனியத்தை கூட பண்ண வாய்ப்பு நிறைய. செத்து ஒளியட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் கூட உண்டு கன்னிராசிக்கார மருமகள்கள். கர்மா, கர்ம பலன் ஒன்லி பெண்களுக்கு மட்டும் இந்த பதிவு. சிறு வயசு முதல் வயதான தோற்றம் வரை, அதாவது 5 வயது முதல் 80 வயது வரை, ஒரு வயசுலையும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துலயும் உங்க வாழ்க்கையில நீங்க படக்கூடிய இடையூறல், இன்னல்கள், கஷ்டம், நஷ்டம், எந்த வயசுல யோகங்கள் வரும், எந்த வயசுல கண்டங்கள் வரும், எந்த வயசுல கர்மா, அதாவது உங்களுக்கு தொந்தரவு தொலைகள் பண்றாங்க, அதோடைய வீரியத்தினால உங்களுக்கு உடம்புல உடல் உபாதைகள் எந்த வயசுல வருது அப்படின்னு கேட்கிறத பெண்களுடைய வாழ்க்கை ரகசியம் சொல்லலாம், வாழ்க்கை தத்துவம் கூட சொல்லலாம். பெண்களுக்கு உண்டான கர்மா. கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். அழகிய தோற்றம், அறிவான பேச்சு, அன்பான பணிவு, துணிவு, அரவணைச்சு வாழக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு பெண் ராசி தான் நீங்க. நிறைய பேர் மருத்துவ சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கணும், மீடியா சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கணும், லாவும் படிக்கலாம், அட்வொகேட்டும் படிக்கலாம், சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இப்படி படிக்கக்கூடிய தன்மை உடையவங்க நீங்க. படிச்சா கூட உங்களுக்காக வாழ மாட்டீங்க, நாட்டுக்காக சேவை செய்யக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்கார பெண்கள் தான். பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய தருணம் உடையவங்க நீங்க தான். சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரகங்கள் உங்க ராசியில ரொம்ப பலமாவே இருக்கும். நீங்க ஒரு சிஸ்டர் ஜாதகம், ஒரு கன்னியாஸ்திரி ஜாதகம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, சிறு வயசுல படிப்புன்னு இருந்த நீங்க டீனேஜ்ல ஒரு 10th 12th காலேஜ் படிக்கும்போது காதல்னு ஒன்று பண்ணுவீங்க. ஒரு சில ஜாதகர்கள் அந்த காதல் ஃப்ளாப் ஆயிடும், பெரிய ஏமாற்றம் ஆயிடும். கல்யாணம் வரைக்கும் வந்த உடனே ஏமாற்றம் ஆயிடும். ஏன்? உங்களுக்கு தீராத நாக தோஷம் இருக்கும். ஒரு 27 வயசு 30 வயசு வரைக்கும் அந்த தீராத நாக தோஷத்தினால ஒரு ஆணுடைய சேர்க்க கூட நீங்க சேர முடியாது. கல்யாணத்துக்கு முன்னையே ஃப்ளாப் ஆயிடும். கல்யாணம் ஆனா கூட டிவைஸ் ஆயிடும், இல்லைன்னா கணவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும். கன்னிராசிக்கார பெண் குழந்தைங்க அவங்க தாய்மார்கள் தகப்பெல்லாம் இந்த கன்னிராசிக்கார பொண்ணுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து, இந்த குழந்தை எப்படி படிப்பா, என்ன வேலைக்கு போவா, எப்ப கல்யாணம் ஆகும், எப்படி கல்யாணம் ஆகும்னு சொல்லக்கூடிய அலசி ஆராய்ஞ்சு மற்ற காரியத்தை பாருங்க. திருமணம் சொல்லக்கூடிய சடங்குல மட்டும்தான் ஒரு புள்ளி இருக்கு, மற்றபடி பெரிய வரைக்கும் லட்சியவாதின்னு கூட சொல்லலாம். அப்ப கர்ம பலன் எப்படி இவங்களுக்கு அனுபவிக்கிறாங்க? கர்மாவை தான் முன்னோர் செஞ்ச சாபம், தன்னுடைய தாத்தா செஞ்ச சாபத்தை இவங்க 27 வயசு வரைக்கும் அனுபவிப்பாங்க. அதுக்குத்தான் நான் சொல்லுவேன், கன்னிராசிக்கார பெண்களா இருந்தீங்கன்னா, சிறு வயசா இருந்தா ஒன்று ஒரு கோயில்ல போயிட்டு கோதானம் பண்ணுங்க, இல்ல ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணுங்க. ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து இதுக்கு நாகதோஷம் இருக்கே, இதுக்கு என்ன பண்ண சொன்னா நாக பிரதிஷ்டை பண்ண சொல்லுவாங்க, அதை செய்யுங்க. 2 தாரத்து தோஷம் வராது. கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா கூட மறுபடியும் ஒரு கல்யாணம் முடிச்சாலும் இன்னொரு தாரமும் அமையும். சேர்க்க சரி இருக்காது.
இப்படி ஒருவேளை கல்யாணம் ஆயிருச்சுன்னா முறையான ஒரு பரிகாரங்கள் வழிமுறைகள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கட்ட கால வயசுல குரு மகாதசை வரும். அந்த குரு மகாதசை வரும்போது நகைகள் மாயமா மறையும், மண்ணும் விரயமாகும், பொன்னும் விரயமாகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருந்து டிவைஸ் ஆகக்கூடிய ஒரு தருணங்களும், அதோட கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க வாழ்க்கைய இல்லறத்துக்காக வாழ மாட்டீங்க, தான் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு போகக்கூடிய தருணம். அதே போல கன்னிராசிக்காரர்களுடைய மருமகளுக்கும் உங்களுக்கும் ஆவாது. பரம எதிரியா வந்திருப்பீங்க இருப்பாங்க உங்க மருமக. உங்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு பல மந்திர தந்திர எந்திர சூனியத்தை கூட பண்ண வாய்ப்பு நிறைய இருக்கு. செத்து ஒளியட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் கூட உண்டு கன்னிராசிக்கார மருமகள்கள். ஒரு சில ஜாதகர் அப்ப 4ஆம் திசையிலையும் உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. இதனால 40 வயசுக்கு மேல உங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வரும், கணையம் பிரச்சனை வரும், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், உடல் நலம் குன்றி போகும், நோய் வாட்டும். இப்படி நோய்க்கு என்னைக்கு விரயம் பண்றீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு தொந்தரவு யாரோ பண்றாங்கன்னு சொல்லக்கூடியது அர்த்தம். இது ஒரு கட்ட காலம் இருந்தாலும் ஆயுசு 100 கன்னிராசிக்கார பெண்கள் தாங்கரிய தானே சாப்பிட்டு கூட வளர்ந்துருவாங்க. ஆனா அடுத்தவங்கிட்ட கையேந்த மாட்டாங்க. வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் இந்த வருடம் ஆகாது. ஒரு 50 வயசுல இருந்து 80 வயசுக்கு வரைக்கும் 55 வயதுக்கு மேல இருக்கிறவங்க இருந்து 80 வயசு வரக்கூடிய கன்னிராசிக்கார பெண்களுக்கு இந்த வருஷம் ஆகாது. உங்க குலதெய்வத்தையோ உங்க முன்னோரையோ இல்ல முறையான சாந்தியோ நல்ல பூஜை புனஸ்காரியங்களோ பண்ணி உங்க ஆயுசை தள்ளி போடணும். கவனமா இருந்துக்குங்க. மேற்படி ஏதாவது தொந்தரவு தொலைகள் உங்களுக்கு பண்றாங்கன்னா, சூனியமே பண்றாங்கன்னா பயப்படாதீங்க. வல்லக்கோட்டை முருகன் கோவில சொன்ன அந்த பரிகாரத்தை செவ்வாய் வெள்ளி சனி இந்த 3 நாள்ல ஒரு நாள் போய் பண்ணுங்க. கன்னிராசிக்கார பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். பொதுவா ஒரு பெண்ணு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த படிப்புடைய திறமையை பார்த்து அடுத்த பெற்றோர் பார்த்து இந்த குழந்தை எவ்வளவு நல்லா படிக்குது, எவ்வளவு ஆக்டிவா இருக்கு அப்படின்னு ஒரு கெட்ட பார்வையை அடுத்த பெற்றோர் பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு படிக்க முடியாம நோய் வந்துருது. இதுதான் கர்மா. அப்ப நல்ல உயர்ந்த இடத்துல உச்ச நிலைமையில ஒரு குடும்பத்துல நல்லா வகித்து இந்த மருமக எவ்வளவு கெட்டிக்காரி அப்படின்னு ஒருத்தவங்க பெருமூச்சு விடுறாங்க பாருங்க, அப்ப அந்த மருமகளுக்கு பிரச்சனைகள் வரும். அப்பதான் கர்மா வேலை செய்யுது. இந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சி, இந்த பெண்களுடைய வளர்ச்சி, ஒரு தன்மை, ஒரு வாழ்க்கையில ஒரு புடிமானத்தோட வெற்றி காணக்கூடிய அளவுக்கு குடும்பத்துல ஒரு ஒற்றுமை தன்மை, இப்படி இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகள், சூனியங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே போல தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய கணவனை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாற்றக்கூடிய பெண்களுக்கு அடுத்தவர்கள்னால பார்வை டிஸ்டினால வரக்கூடிய கர்மா உங்க குடும்பத்தை விட்டு பிரிக்க தோணும், விலகி இருக்க தோணும். இப்படியும் கர்மா வரதான் செய்யும். அதே போல பெண்களுக்கு பல இடையூறுகள்லாம் வரும். ஸ்கின் அலர்ஜி, குடல் சம்பந்தப்பட்ட நோய், கணையம், கர்ப்பப்பை, ஹார்ட், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நோயும் வரும். இந்த நோயும் அடுத்தவனுடைய கெட்ட பார்வை தான். ஒரு மனிதனுக்கு நோயே வரக்கூடாது. அப்படி நோய் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிங்க. சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துல பக்கத்துல வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு 5 வாரம் வேண்டிக்கிங்க. சாமி, நான் உன்னை பார்க்க வரேன், என்னுடைய பிரச்சனைகள் சரியாகணும்னு சொல்லி ஒரே ஒரு சேவல் வாங்கி வீட்டுல விட்டுருங்க. வாரம் 5 வாரம் சாமியை பாருங்க. 5ஆவது வாரம் அந்த சேவலை கொண்டுட்டு போயிட்டு கோயில்ல அதிகாரிகள் கிட்டையாது, கோயில் குருக்கள் கிட்டையாது, இந்த சேவலை நான் கோயிலுக்கு தானம் கொடுக்குறேன், கோயிலுக்கு நியமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பு. செய்வினை என்னை தீண்ட பெறா திரு நீலகண்டமே அப்படின்னு சொல்றதுக்கு இணங்க தொலையும் தொந்தரவும் உங்களை விட்டு விலகும். சின்ன வழிபாட்டை செய்யுங்க.
குறையில்லாம இருப்பீங்க. 2026 ஜூன் மாசம் மேலை நாடான மலேசியால உள்ள கிளாங் அங்க இருக்கிற நண்பர்களை பார்க்க நான் வருவேன். மேற்படி என்னங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதத்துல என்னை வந்து பாருங்க. ஜூன் மாசம் மலேசியாக்கு வருவேன். என்ன பார்க்கணும், என்ன சந்திக்கணும், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பேன். அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களை சந்திக்கிறேன். சிவாய நம.